நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சினாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சினாங்களே. என்ற திருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினி. என்ற திருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினி. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் பெண்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் பெண்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். அப்பா தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சினாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சினாங்களே. உலகமெங்கும் சாட்சினாங்களே. राजा आजाद समाज सभी की तिरिगल मानपटल राजा आजाएंगे மதுரனுக்கு பாதுகாப்பாக கேடயமாக வச்சு இங்கே நடக்கும் வழிபாடுக்கு இன்னும் விரைவாக யார் யார் வராங்களோ அவங்களெல்லாம் விரைவாக கூப்பிட்டு வந்து இறைவாழ்க்கையை நல்லபடியாக எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். இங்கே இருக்கும் அங்கிளாண்டி ஒப்பு கொடுக்குறேன். அவங்க சொல்லும் இறைவார்த்தையை நாங்கள் உமக்கு உகந்ததாக எடுத்துக்கொண்டு எங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். உண்மையோட வீச்சிருக்க எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா எங்களை மிகவும் நேசிக்கிறீங்க ராஜா, அதற்காக உனக்கு நன்றி ராஜா. ஆனால் அப்பா எங்கள் பாவங்கள் உண்மை நோக்கி வர்றதுக்காக எங்களை தடுக்குது ராஜா. அப்பா தீவினையோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்கணும் ராஜா. பாவத்தோடு எங்கள் அண்ணன் எங்களை கருத்தாங்கினால் ஆண்டவரே. ஆனால் ராஜா ஒரே மகனை எங்களுக்காக அனுப்பின மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா உங்கள் மகனை விசுவசித்து எங்கள் பாவங்களுக்கான மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அப்பா தேவ செல்வராக இருக்கும் எங்களுக்காக ஏழையானீங்க ராஜா. அப்பா எங்கள் துக்கங்களையும் எங்கள் சாபங்களையும் இங்கே ஏற்றுக்கொண்டீங்க ராஜா. அப்பா எங்களுக்கு நிலைவாழ்வை தந்தீங்க ராஜா. அப்பா நாங்கள் எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும் தேவன் எங்களுக்கு பேர் சொல்லி அழைக்கிற நன்மையுள்ள தகப்பனாக இருக்கீங்க அப்பா. அப்பா எங்கள் பாவங்களை நீங்கள் பாடுறது அப்பா. அவங்களுக்கு பாச கடன்களால் எங்களை அழைக்கிறீங்க ராஜா. நன்பின் ஆண்டவரே, எங்கள் கண்களால் நாங்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிங்க ராஜா. அப்பா எங்கள் கண்களால் நாங்கள் யாரையாவது இச்சையுடன் பார்த்துருந்தா எங்கள் பாவங்களை மன்னிங்க ராஜா. அப்பா எங்கள் கண்கள்னால நாங்கள் வேதத்தை படிக்காமல் இந்த நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. அப்பா எங்கள் கண்களினால நாங்கள் இரக்கங்கள் காட்டாத நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. அப்பா நல்ல பார்வை இல்லாமல் நாங்கள் தீய பார்வைகள் பார்த்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா எங்கள் காதுகளால நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிங்க அப்பா. அப்பா எங்கள் காதுகளால நாங்கள் புரணி கதைகளை விரும்பி கேட்ட நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா உங்கள் இறைவார்த்தை நாங்கள் கேட்காம அலட்சியம் பண்ண நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. நன்றின் ராஜா, எங்கள் வாய்கள்னால நாங்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிங்க அப்பா. அப்பா நாங்கள் கெட்ட வார்த்தை பேசின நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா.
அப்ப நாங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசின நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. பிறரை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொன்ன நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. உங்களை பற்றி நாங்கள் பிறருக்கு அறிவிக்காமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. பிறர் மனதை நாங்கள் துன்புறுத்துற மாதிரி பேசின அனைத்தையும் மன்னிங்க ராஜா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா 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 ஏசையா. ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளால நாங்கள் செய்த அனைத்து வித பாவங்களை எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா, நான் பெரியவன் மற்றவங்களெல்லாம் நாங்கள் சிறுமைப்படுத்தின நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னு நினைக்கிற நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. அப்பா, எங்க முழு சிந்தையோட தேவட உகந்த பிள்ளையாக இருக்காத நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. அப்பா, நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. அப்பா, எங்க இருதயத்தினால நாங்கள் உண்மை அன்பு செய்யாத நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. உலகத்தோடு நாங்கள் ஒன்றி செயல்பட்டு உண்மை மறந்த நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. உலக போக்கிலே நாங்கள் வாழ்ந்த நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. அப்பா, எங்க இதயம் கல்லான இதயமாக பிறருக்கு இறக்க காட்டாத நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. பிறகு நாங்கள் அன்பு செலுத்தாமல் இருந்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா, நாங்கள் சுயநலமாக சிந்தித்த நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. அப்பா, நாங்கள் உண்மை மறந்து வாழ்ந்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க அப்பா. அப்பா, உமக்கு நாங்கள் நேரங்களை செலவிடாமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிங்க அப்பா. அப்பா, உண்மை நாங்கள் அலட்சியம் பண்ண நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, உண்மை அன்பு செய்யாமல் உலகத்தை மிகவும் அன்பு செய்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, எங்கள் கைகளால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க ராஜா. பிறருக்கு இறக்க காட்டாமல் இருந்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. ஏழை எளியவர்களுக்கு உங்க இறக்க காட்டாமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிங்க தகப்பனே. அப்பா, உங்க வேதத்தை எடுத்து நாங்கள் வாசிக்காமல் இருந்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா, உங்களை புகழ்ந்து துதித்து பாடாமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. அப்பா, நாங்கள் இதயத்தினால கோவப்பட்ட நேரங்களுக்காக மன்னிங்க தகப்பனே. அப்பா, எங்க கால்களால் நாங்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களை மன்னிங்க ராஜா. ஏழைகளுக்கு ஓடி போய் நாங்கள் உதவி செய்யாமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. அப்பா, எங்களே நாங்கள் சோம்பேறி ஆக்கி கொண்டு இருந்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா, நமது வார்த்தையை நாங்கள் ஓடி ஆடி போய் நடமாடி சொல்லாமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. அந்த கைகளால் கால்களால் நாங்கள் அடித்திருந்தோமோ உதைத்திருந்தோமோ அந்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா 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 ஏசையா. இறைகள் தேவனாய கர்த்தர் ராஜா, எங்களுக்கு உண்மை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. நாங்கள் தவறி வேறு ஏதாவது தெய்வங்களை வழிபட்டு மனநோக்கு சேர்ந்துதான் எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா, நாங்கள் ராசிகள் பலன்கள் நல்ல நாட்கள் இதை மாரி பார்த்துருந்தா எங்களை மன்னிங்க ராஜா. எங்களை யாராவது ஜாதகங்கள்லாம் பார்த்துருந்தா மன்னிங்க ராஜா. உமக்கு எதிரான வேறு ஏதாவது நாங்கள் செயல்களை செஞ்சுருந்தா மன்னிங்க ராஜா. மூட நம்பிக்கைகளை நாங்கள் நம்பியிருந்தோம்னா அதற்காக மன்னிங்க ராஜா. நாங்களும் எங்கள் தலைமுறை யாரோ ஒருத்தவங்க செஞ்சு இந்த பாவத்தினா மன்னிங்க ராஜா. அன்பின் ஆண்டவரே, ஓய்வு நாள் உமக்காக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. ஓய்வு நாளை நாங்கள் அலட்சியம் பண்ண நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. ஓய்வு நாளை நாங்கள் ஒழுங்கா அனுசரிக்காமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிங்க ராஜா. அப்பா, தாய் தன்னை மதித்து நடந்து சொல்லியிருக்கீங்க ராஜா. நாங்கள் எத்தனையோ வாட்டி எங்கள் தாயும் தன்னை மனம் நோகிற மாதிரி பண்ணியிருக்கோம் ராஜா. அதுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. எதுக்கு என்ன பெற்றீங்க அப்படிலாம் சொன்னாங்க கேட்டிருக்கோம் ராஜா. எங்களை மன்னிங்க ராஜா. கீழ்படியாமல் நாங்கள் நடந்திருக்கோம் ராஜா. அதற்காக மன்னிங்க ராஜா.
ராஜா. அவ எதிர்த்து நாங்க பேசியிருக்கோம் ராஜா, அதற்காக மன்னிங்க ராஜா. நாங்க அழ வச்சிருக்கோம் ராஜா, அந்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா இன்னும் நாங்க எத்தனையோ பெரியவர்களை மதிக்காம உதாசனப்படுத்தியிருக்கோம் ராஜா, அதற்காக எங்களை மன்னிங்க ராஜா. எத்தனையோ சிறு குழந்தைகளை அடிச்சு அவங்க மனதை நோகடிச்சிருக்கோம் ராஜா, அதற்காக எங்களை மன்னிங்க ராஜா. நன்மை நடுவே நாங்க செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிங்க ராஜா. அப்பா நீங்க எங்க கழுவினீங்க ராஜா, அந்த கல்வாரி ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை தூயவர் ஆயிருக்கீங்க ராஜா. நான் தூயவராக இருக்கிற போது நீங்களும் தூயவராக இருங்க எங்களை அழைப்பு விடுத்திருக்கீங்க ராஜா. நீர் அழைத்த வாழ்க்கையில உமக்காக நாங்கள் உறுதியோடு நிற்கணும் ராஜா. எங்க பாவம் ஒரு நாளும் உங்க விட்டு எங்களை பிடிக்க கூடாது ராஜா. எங்களை கழுவி உங்கள் பேரின்ப வீட்டுக்குள்ள எங்களை அழைத்திருக்கீங்க ராஜா. அந்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அவனோட தாக்கத்தில் எங்களை தாக்காத வர பார்த்து கொள்ளுங்க ராஜா. எங்கள் நாம் பாவம் செய்யாமல் எங்களை பத்திரமாக முன்காட்டுக்குள் வைத்து மூடி மறைங்க ராஜா. என் நன்மையான வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க ராஜா, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. எங்களை தூயவனாக்கி மகனே என்று அழைத்திருக்கீங்க ராஜா. இனி நீங்கள் அடிமைகள் அல்ல உரிமை பெற்றுள்ள பிள்ளைகள் என்று சொல்லி அழைச்சிருக்கீங்க ராஜா, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் அழைப்பை நாங்கள் பெற்று வாழ்ந்திருக்க கிருபைகளுக்காக நன்றி ராஜா. எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்ததற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. எங்கள் பாவங்கள் மன்னித்த கிருபைகளுக்காக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாக கடவுளை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க ஐயா, நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க ஐயா, நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, வல்லமையாலே நிரம்பணுமே, என்ன நிரம்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரம்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரம்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரம்புங்கப்பா, உங்க அக்கினியால. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் தெருவுகள் தேடி ஓடி வந்தது கூட்டம், தெருவில் தெருவுகள் தேடி ஓடி வந்தது கூட்டம். நிழலை தொட்டவுடன் நாடி சொல்லாமல் போனதையா ஓடி, நிழலை தொட்டவுடன் நாடி சொல்லாமல் போனதையா ஓடி. உள்ளத்தில் தனக்குள்ள வந்தாய் நாம் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய
ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உலகத்துல தேவ உலகம் வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி வந்ததையா ஆவி. பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி வந்ததையா ஆவி. கூடாததையா தாவீது கூடாததையா செஞ்சாரு. கூடாததையா தாவீது கூடாததையா செஞ்சாரு. உள்ளத்துல சின்ன பக்தனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ உலகம் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் உங்கள்தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் உங்கள்தானே. ஆடுவோம்
ராஜா. இஸ்ரவேல் மக்களுமே எரிகோவிலே சுத்தி சுத்தி துதித்தார்கள் ராஜா. இங்கே இருக்கிற தேவனே துதிகளில் மகிழ்வோடா இருக்கீங்க ராஜா. நன்றி ராஜா. அருமை ஆக்குவோடா இருக்கீங்க ராஜா. நன்றி ராஜா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ராஜா. பிதாவே ஸ்தோத்திரம் ராஜா. நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் ராஜா. லோக தேவனே ஸ்தோத்திரம் ராஜா. மகிமை தேவனே ஸ்தோத்திரம் ராஜா. கூடாதவரா இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே ஸ்தோத்திரம் ராஜா. தாவீதின் திலவுகளை உடையவரே ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ஈரே ஸ்துதிக்கிறோம் ராஜா. யெகோவா ஷாலோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. யெகோவா சபையோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. யெகோவா மெக்கானே ஸ்துதிக்கிறோம் ராஜா. எனக்காக பிறந்தவரே ஸ்துதிக்கிறோம் ராஜா. எனக்காக மடு உருவாய் எடுத்தவரே ஸ்துதிக்கிறோம் ராஜா. குடனுக்கு பார்வை தந்தவரே ஸ்துதிக்கிறோம் ராஜா. செவிடரை கேட்க செய்தவரே ஸ்துதிக்கிறோம் ராஜா. நடக்க செய்தவரே ஸ்துதிக்கிறோம் ராஜா. மாடுள்ள பெரும் மாடை தொட்டவுடன் சுகமானாலே ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக சிலுவையை சுமந்தவரே ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக கல்வாரி மலைக்கு உயிரை விட்டவரே ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக உயிர் தெளிந்தவரே எங்களுக்காக மீண்டும் வர இருக்கிறவரே தூய ஆவியானவரே உண்மையாளரே அதிகாயிருப்பவரே பிந்திரவிடுமே இருப்பவரே பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே வெள்ளம் போல வரும்போது அவனுக்கு எதிராக கொடி நீட்டுபவரே ஆண்டவரே உமது துதிகள் கனம் அனைத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். எல்லா கைகளை தூக்கி நம்ம சொல்லுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாராய்ச்சே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாராய்ச்சே. நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். நான் தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? பலவீனம் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலினை கட்டினீர். நான் பலவீனம் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலினை கட்டினீர். பலத்தாலினை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்.
மறித்து போயிருந்தேன் ஞாபகத்தினாலே மறித்து போயிருந்தேன் கிருபையாக எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மறித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காக மறித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காக மீண்டும் வருவீர் எனக்காக மீண்டும் வருவீர் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காட்டி கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காட்டி எந்த காலமெல்லாம் காட்டி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி பூரண சுகமாக்கி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். உள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், உள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், சாத்தானை ஜெயித்து விட்டீர் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் தேவனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் தேவனீரே. கண்மாறுவோரு மாலையாகி என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி, நான் கண்மாறுவோரு என் மாலையாகி என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி, எனக்கு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசனியே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசனியே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி, உம்மை நோகடித்த போது
நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் என்னை கிருபையால் மன்னித்தீர். விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் அருளினீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதித்தீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் அருளினீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதித்தீர். விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நிச்சயமான அற்புதமான நேரத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜாவே. உலகத்தில் எவ்வளவோ அலுவல்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு நேரத்தை கொடுத்து
உம்மை போற்றவும் புகழவும் எங்களை ஒன்றிணைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை கைவிடாத கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாய் போல எங்களை அரவணைத்து காத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. பாவத்தில் நாங்கள் விழாமல் விழுந்த நேரத்தில் மனம் உருகச் செய்து உம்முடைய வழியிலே நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் குடும்பத்திற்கு நீ செய்து கொண்டிருக்கிற அற்புத அதிசயங்களுக்காக நன்றி நன்றி. எங்கள் அனைவரும் உடைய பாதத்திலே நடத்தி செல்கிற தூய் ஆவியாருக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. நன்றி. ஊற்று தண்ணீரே அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனி நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த மாலை வேலை இங்கே கூட வைத்த கிருபைக்காய் நன்றி. எங்களை அழைத்த கிருபைக்காய் கொடான நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு கூட இருந்து வழியெடுத்த முடியாது ஜெபிக்கிறோம். கடந்த வருடம் கண்மணி போல் எங்களை காத்ததற்காக உங்களுக்கு கொடான நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, மகிமையான தேவனே, மகத்துவமான தேவனே, இறக்கமுள்ள தேவனே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா, அந்த ஜெப ஊழியத்தினை தொடர்ந்து ஆசீர்வாதமாய் இந்த சகோதரர்கள் வழியெடுத்த முடியாகும். அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது, குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. கருத்தில் ஒப்புக்கொள்றப்பா. இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே. எங்கள் தேவை நீ சந்தித்தவரப்பா. ஆண்டவரே, இந்த நற்செய்தி கூறியிருப்ப நீ விசுவாசித்தால் நலமடைவா என்று ஆண்டவர் கூறியது போல நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நோயிலே எங்களை குணப்படுத்த ஆண்டவரே நீரே துணையாயிரம் எடுத்துப்பா ஜெபிக்கிறப்பா. உங்களுக்கே துதிகளை மையம் செலுத்துகிற ஆண்டவரே, இந்த வருடம் போது எங்களோடு கூட இருந்து எந்த தடங்களும் இல்லாதபடி ஆபத்து இல்லாதபடி காத்து வெளியிட்டதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நமது வாயின் மூலமாக எடுத்து அறிவித்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரை அழைக்கிறேன். அன்னைக்கு எங்கள் அம்மாச்சி வீட்டில் வந்து மாடியில் நாங்கள் வந்துட்டோம், ரூமை பார்க்கறதுக்காக போனோம். அப்போ கீழே கிடந்த பெட்டு எடுத்து மேலே வைப்போம்னு சொல்லிட்டு இவன் வச்சான். துணியை வைக்கிறப்ப பல்பில் அது பட்டு ஃபேனில் தெரிச்சு டமால்னு வெடிச்சிச்சு. அப்படியே சதறது எல்லா பக்கமும். எங்கள் மேலே எங்கள் 2 பேர் பக்கத்தும் வராமல் அது எல்லா பக்கமும் சதறி டமில்னு வெடிச்சிச்சு. கண்மணி போல காத்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி. நன்றி 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 என்று நாடோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாடோறும் பாடிடுவோம்.
நாட்களாக என் பேரனுக்கு ரொம்ப கடுமையான ஜுரம். இப்போ எங்கே பார்த்தாலும் டைஃபாய்டு ஜுரம், என்னென்னமோ ஜுரம்லாம் வந்துட்டு இருக்கேன். தகப்பனே, அந்த மகன் தாங்க மாட்டானே, அவனுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கிட்ட ரொம்ப மனமுருக திவ்ய பலி பூசையெல்லாம் ஒப்பு கொடுத்து வேண்டிக்கிட்டேன். அது மாதிரி என்னுடைய கணவருக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஆண்டவரத்தில் வேண்டிக்கிட்டேன். ஆண்டவர் இப்போ அவங்களுக்குலாம் கொஞ்சம் சுகத்தை கொடுத்துட்டாரு. இன்றைக்கி எழுந்து உட்கார்ந்து இப்போ பாடினதும் அவன் ஜபத்தில் இருக்கிறதும் தேவனுடைய கிருபையினால். அதனால் தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உமது கிருபைக்கு கோடான கோடி நன்றி. நான் இருப்பதும் மூலமாக நலமுடன் வாழ்வது கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, வல்லமையினாலும் அல்ல, சக்தியினாலும் அல்ல, இறக்கம் வைக்கும் தேவனாக பார்க்கிறோம். எத்தனை நாட்கள் அண்ணன் அண்ணன் போய் குடும்பத்தோட ஜெபிக்க வாங்க போகவே முடியலன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது ஒரு விதத்தில் போக விடாமல் செஞ்சுட்டே இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு பாருங்க, திடீர்னு இந்த வாட்டின் தொடக்கத்தில் நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து அன்னையை சந்திச்சு வேத வார்த்தைகள் கூட்டி எங்களுக்காக விசேஷமாக ஜெபித்தாங்க. அந்த ஒரு வல்லமையில் ஜபம் அந்த நாட்கள்லேருந்து ஆரம்பித்து இந்த நாள் முடிய ஒவ்வொரு அற்புதத்தையும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றி கொடுத்தார். அன்றையிலேருந்து ஜபம், வீட்டில் ஜபமானது ஒரு புதிகால மகிமையோடு ஆண்டவர் அதிகாலையில் ஆண்டவரை போற்றவும் புகழவும் வாழ்த்தவும் ஆராதிக்கவும் கூடிய அந்த ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். இதுக்கு முன்னாடிலாம் வந்தாங்கன்னா தம்பிக்கு ஜுரம் வந்துச்சுன்னா நாங்கள்லாம் பதறுவோம். ஆனால் அது பதட்டம்லாம் இல்லை. அம்மா வந்தாங்க, அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி தம்பிக்கு ரொம்ப ஜுரமாக அடிக்கணுமா, தம்பி ரொம்ப வேதனையாக பிடிக்கிறாரு. உடனே அம்மா ஆவி கட்டி ஜெயிச்சாங்க. இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு விதமான அற்புதத்தை செயல்படுத்தினார். இப்போ நம்ம ரெமிக்கு உடம்பு உடனே அதை பற்றி எதை பற்றி நான் கவலைப்படுறேன். ஆண்டவர் என்னோட இருக்கிறார் எப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை ஆண்டவர் எங்களை விதைச்சார். அதற்காக ஆண்டவர் கூடான கூடிய நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு, இந்த 25ஆவது ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக கூடான கூடிய நன்றி. ஏன்னா எவ்வளவோ நன்மைகளை நீ செய்ய போகிறார், செய்வார். ஆசீர்வாதத்தின் ஆண்டினால ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் நன்மையை செய்கிறார் என்கின்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையை எங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் விதைத்ததற்காக ஆண்டவர் கூடான ஒரு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் நல்ல பிதாவே, நவம்பர் மாதம் என் பையன் ஒரு மாதம் லீவில் வந்தாப்புல வெளிநாட்டிலேருந்து வந்த இடத்துல 2 நாளே விஷப்பூச்சி மாதிரி கடிச்சு ரொம்ப பிரதர்கிட்ட போய் சொன்ன உடனே என்ன கொடுத்தாங்க. அன்னைக்கு அவர் நேராக செஞ்சு அவர் ரொம்ப ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ்லாம் ஏற்றி அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி முடியல, ரொம்ப முடியல. அப்போ அன்னைக்கு கரடி பிரதரை கூப்பிட்டேன். அவருக்கும் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அவரும் அங்கேருந்து செபிக்கிறேன்ட்டாங்க. அப்புறம் அம்மா தான் சொல்லி லூர்து எனக்கு அந்த அப்போ ஒரே மனசு ரொம்ப கஷ்டமாக கவலைப்பட்டு வந்துட்டே இருக்கும்போது தான் போட்டிக்கிட்டு அந்த லூர்து வந்தாங்க ஏத்தாப்புல. அப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா லூர்து இருக்காப்பா, நான் லூர்தை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அவங்க பேசுனாங்க. உடனே லூர்து எனக்கு என்னோடய வண்டியில் வீட்டில் செபிச்சு தண்ணி செபிச்சோன்னே நல்ல குணமாயிடும். ஆண்டவர் கூடான நன்றி செலுத்துறேன். ஜெபிச்சு அந்த நல்லபடியாக குணமாயிடுச்சு. அவர் அடுத்த ஒரு வாரத்தை ஊருக்கு அவங்க போய் நல்லா இருக்காரு. நல்லா ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு கூடான நன்றி செலுத்துகிறேன். எங்கள் சித்தப்பா பையன் செப்ரின் நல்லா சைக்கிள் ஓடிட்டு தான் போயிட்டு இருந்தான். இடையில பார்த்தா அவன் தெருவில் எப்படி விழுந்தானே அவனுக்கே தெரியல. விழுந்து மண்டையில் அடிப்பட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தான். எங்களுக்கு கேட்டோன்னு ரொம்ப மனசே கஷ்டமாக இருந்துச்சு. செப்ரின்காக நாங்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, உங்களுக்கு தெய்வீக நீங்கள் தான் அங்கே மருத்துவராக இருக்கீங்களாச்சா, அப்போ நீங்கள் சுகப்படுத்துவீங்க. நாங்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணோம்.
அதேமாரி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து லைட்டாக கல் குத்துனனால மைண்டு கீழே விழுந்துட்டான், நல்லா இருக்கான், ரத்த காயம்தான், அது சரியாயிடும்னு சொன்னாங்க. அதுக்காக தேவன் கொண்டாந்து நன்றி. அதேமாதிரி எனக்கு வந்து பார்த்தா ரொம்ப சளி பிரச்சனையாகவே இருக்கும். முன்னாலே எனக்கு இருக்கவே இருக்காது, இடையில கொஞ்சம் வந்துச்சு. எது சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிடும், தலை குளிச்சா சளி பிடிச்சிடும். ஆனால் நான் ஏசப்பா என்னை சுகப்படுத்துங்க ராஜா, நீங்கள் தான் என் மருத்துவர் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் காயங்களாக நாங்கள் சுகமானோம், அவர் தழும்புகளாக நான் குணமானேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் வந்து பழைய நிலைமைக்கு தேவன் என்னை மாற்றிட்டாரு, அதே விட என்னை நல்ல பலனோடு வச்சிருக்காரு. அதுக்காக தேவன் கொடான கட்டி நன்றி. சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்கள் சுகமானே, நான் சுகமானே, நான் சுகமானே, இயேசுவின் காயங்கள் சுகமானே. கடந்த 10 நாளாவே எனக்கு ப்ரேயர் பண்ணவே என்னை உள்ள ப்ரேயர் பண்ணவே முடியல. என்னால் 3 மணிக்கு எழுதிக்காங்க, இப்போ சுத்தமாக அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. பைபிள் வாசிக்க முடியல, ஒரு ஜெபம் பண்ண முடியல. ஆண்டவர்கிட்ட நான் விலகுறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஆண்டவர்கிட்ட போகணும், நம்ம இப்படி ஏன் இருக்கோம். மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஊர்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியலையேன்னு இன்றைக்கி ரொம்ப மன உறுத்தல். எனக்கு காலையில் மாமாவுடைய அந்த மெசேஜ் மாமா எனக்கு அனுப்புனாங்க, இங்கே ப்ரேயர் இருக்குது, என்னை அணுமூட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. மாமாவுடைய ப்ரேயர் பார்த்தோன்னே ஓகே மாமா அப்படின்னு சொல்லி போட்டு ஆண்டவர் என்னை வந்து இன்றைக்கி இந்த ப்ரேயருக்கு என்னை அழைச்சி நீ உன்னை அணுமூட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு தூய் ஆவியானவர் இந்த ப்ரேயர் மூலமாக என்னை கொண்டு வந்த கிருபைக்காக கொடான கோடி நன்றி. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் மீது பாசம் கொண்டாய், என் மீது பாசம் கொண்டாய், என் மீது பாசம் கொண்டாய். வந்துட்டேன் காலையில். பிரைஸ் எல்லாம் கடந்த ஆண்டு எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. நிறைய ஊழியத்தின் பாதையில் ஆண்டு விஸ்தானப்படுத்தி நடத்திட்டு இருந்தாரு. இந்த வீட்டுக்காக பாபு சொன்ன மாதிரி நான் போன வாரம் ஜெபிச்சிருந்தேன். எல்லாருமா கூடி உட்காந்து ஜெபிக்கும் போது தேவன் அந்த பலமை எப்படி வெளிப்படுத்துங்கிறத இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்திட்டேன். இங்கே வந்து உட்கார்ந்துலேருந்து என்னால் மைண்டை டைவெர்ட் பண்ணவே முடியல. ஒரே துதி 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 ஸ்தோத்திரம் தான். அப்போ பாபு அப்பதான் பாபு உற்சாகமாக ஜெபிக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக உற்சாகமாயிடுச்சு. இது வரைக்கும் பாபு இந்த மாதிரி உற்சாகமாக உட்காந்தது இல்லை. ஒரே டல் அடிச்சு அப்படியே சோறு போய் கரமாக இருக்கும். இன்னைக்கு ஜாலரா அடிக்கிறது, பாட்டு சத்தமாக பாடுறது, இங்கே வந்து இந்த பாடின விதங்களே பார்த்தோன்னா அன்றே எங்கள் ஜபத்தை கேட்டு இந்த குடும்பத்தை மீட்டு கொண்ட கிருதைக்காக நன்றி சொல்கிறேன். அதற்கு மேலே அந்த துதிபலி பிள்ளைகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றி அக்கினி வந்து அப்படியே பிரகாசமாக இருந்தது. ஒவ்வொரு வாசலையும் அந்த என்ன சொல்றது காவல் தூதர்கள் எருபக சேவை பிதா பக்கத்தில் இருப்பாங்க. இங்கே காவல் தூதர்கள் ஜெஜாண்டிக் ஃபிகர் அவங்க வந்து நிற்கிறது நல்லா கண்ணால் நான் பார்த்தேன். அந்த காவல் தூதர் வாசலில் நிற்கிறேன். யாரும் அவங்களுக்கு அனுமதி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள யாரும் வரவே முடியாது. அப்புறம் வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒயிட் கலர் ஃப்ளாக் யாராவது பார்த்துட்டீங்களா? பியோர் ஒயிட் ஃப்ளாக். கிறிஸ்துவன் ஜெயக்கொடி வச்சுக்கிட்டு பயங்கர ஒயிட் கொடி பறந்துகிட்டே இருக்கு. அது தேவனுடைய வீடுங்கிறதுக்கு ஆண்டவங்க முட்டை விட்டுட்டார். போன வாரம் எங்களுக்கு குடும்ப விழாவு கொண்டாடினாங்க. எங்க அந்த மாமா பையன் ஏற்பாடு பண்ணியிருந்தான். போறதா வேண்டாமான்னு யோசிச்சிருந்தான். ஆனால் தேவன் அனுமதிதான் போகலாம். இந்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஏற்பாடு பண்ணாங்க, நம்ம போகாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு போயிருந்தோம். நானும் அங்கிள் வந்து மேட்டுப்பாளையத்தில் ப்ரேயர், பனையூர் மேட்டுப்பாளையம் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்துட்டேன்ட்டாங்க. ஆனால் நான் மட்டும் ட்ராவல் பண்ணால் டயர்டாக இருந்தால் அதை அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் சண்டே காலையில் மாதம்லாம் முடிச்சப்பறம் 10 மணிக்கு ஆரம்பித்தாங்க. ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் ப்ரோக்ராம். எப்படி டைம் போச்சுன்னே தெரில. என்னோட அம்மா தான் மூத்தவங்க. அவங்களோட தம்பி தங்கச்சி எல்லாருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று கூடியிருந்தோம். நான் நினைச்ச கூட பார்க்கவே இல்லை. கிரேஸ் பெரிய அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. எங்கள் அப்பா அம்மாவோட அப்பா அம்மா பேர் போட்டு ஞானப்பிரகாசம் மரிய பாக்கியம்மாள் குடும்ப விழான்னு சொல்லி. அப்போ நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஏற்படணும். ஆனால் சில பேர் வேலை நிமித்தமாக வர முடியல. அப்புறம் அவங்களே எல்லாரும் டெசிஷன் எடுத்தாங்க. அடுத்த வருஷம் வைக்கும்போது எல்லாரும் குடும்பமாக வந்து நம்ம கலந்துப்போம். இது ஒரு பெரிய மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும். உறவுகள் ஐக்கியப்படணும் அப்படின்னா எங்கள் 2 பேரையும் ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. எங்கள் உறவுகளை நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் போய் அன்றைக்கு ப்ரேயர் எடுத்தோன்னே ஆண்டு படைத்த வெற்றியின் நாள் இது, இந்த அகமகிழ்வோம் அக்களிப்போம் சொல்லிட்டு இயேசுவோட தலைமுறை பட்டியல் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கல நம்ம தலைமுறை பட்டியலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமாயிடுச்சு.
நான் இன்னமும் அந்த மகிழ்ச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த மகிழ்ச்சியை கொடுத்து ஆரம்பத்திலே எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். அதுக்காக ஆண்டவர் கொடான்னு சொல்லி நன்றி சொல்லுறேன். ஆண்டவர் படித்த வெற்றியின் நாளிது, மக்களிப்போ அல்லேலூயா பாடுவோம், மகிழ்வோம், மக்களிப்போ அல்லேலூயா பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் அங்கிள் ஆண்டி சொன்னாங்க, ஒரு 6 மாதமாகவே எங்களுக்கு சொன்னாங்க, உங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்கணும், நீங்கள் வந்து விடுதலை ஜெபம் ஜெபிக்கணும், குடும்பத்தோடு வாங்கம்மா, குடும்பத்தோடு வாங்கினாங்க. எத்தனையோ திருப்ப ட்ரை பண்ணால் யாராவது ஒரு ஆள் மிஸ் ஆகிடுவோம். இந்த வருடம் வந்து ஆண்டவர் வந்து வெற்றி நாளாகவே இன்றைய நாள் ஆர்ப்பரிப்போங்கிற மாரி அந்த மாரி எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து போனோம். ஆண்டவருக்காக ஜெபிச்சோம். எங்கள் குடும்பத்துக்காக விசேஷமாக அங்கிள் ஆண்டி மூலமாக ஜெபிச்சாங்க. ஆண்டவர் பல வெளிப்பாடுகள் எல்லாம் சொன்னாங்க. அதோடு இல்லாமல் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து துதித்து ஆராதித்து நன்றி சொல்லியெல்லாம் பாடுறோம். நம்ம வீட்டில் ஏன் நோய், நமக்கு சமாதான குறைவு, ஒரே சண்டை சச்சரவு, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே நிம்மதி இல்லை, கவலை அப்படின்னு நான் அதை பல நாள் நினச்சிருக்கேன். ஆனால் நம்ம வந்து ஜெபிக்கும் போது சாத்தானின் கிரிகைகள் எல்லாம் விரட்டி அடித்து ஜெபிக்கணுங்கிறத அன்றைக்கி கற்றுக் கொடுத்தாங்க. லில்லி வீட்டில் ஜெபம் பண்ணப்பையும் அந்த ப்ரேயரில் சொன்னாங்க அங்கு. அப்பையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் முழுமையாக சொல்லலை. ஆனால் பிள்ளைங்க எல்லாரும் வந்ததுனால பிள்ளைங்களுக்கே குறித்து கொடுத்தாங்க, அங்கிள் நீ 2 நாள், நீங்கள் 2 நாள், நீங்கள் 2 நாள் எடுத்துக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க சொன்ன மாரி அன்னையிலேருந்து அவங்க உற்சாகமாக அதிகால ப்ரேயருக்கு எழுப்பி விட்டாலே தூங்குறது ஃபஸ்ட்டு அவங்கள தான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த அலாரம் அடித்தோடனே நான் எழுந்திருக்கிறேன்னா இல்லையா, அவங்க எழுப்பி விட்டுறாங்க. உடனே அலாரம் அடிச்சிருச்சு அதிகால ப்ரேயருக்கு அப்படின்னு சொல்லி. அதேமாரி பிள்ளைங்களும் சாத்தானின் கட்டுகளையெல்லாம் கிரிகைகளையெல்லாம் அப்புறப்படுத்தி இயேசுவோட திரு ரத்தத்தால், சிலுவையில் அவர் சிந்திய ரத்தத்தால் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அப்புறப்படுத்தி ஜெபிக்குதுங்க. ஜெபிச்சு கட்டி வைக்குது. அன்னையிலேருந்து வந்து நோய் இல்லை, சண்டை சச்சரவு இல்லை, வீட்டில் சமாதானமாக இருக்குது, குறைவே இல்லை. இயேசுவோட வெற்றி கொடியை வந்து மாடியில் கட்டி ஏற்றுகிறோம் ஜெயக்கொடி அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க ஜெபிக்குது. நானும் ஒவ்வொரு நிலைவாசலையும் இயேசுவோட ரத்த தூண்களை நிப்பாட்டுறேன், இயேசுவோட ரத்த தூண்களை நிப்பாட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து பயம் இல்லை, உற்சாகமாக அவங்களும் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, பிள்ளைங்களும் நல்லா ஜெபிக்குது. உண்மையிலே அந்த விடுதலை ஜெபம் பண்ண காலையிலே பண்ணி கட்டி எரித்து வச்சோன்னே அந்த நாளில் எந்த ஒரு பயமோ எந்த ஒரு கவலையோ எதுவுமே இல்லை. நல்லா துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த இன்றைக்கி வந்து ஆண்டவர் பிரகாசமாக அந்த வீட்டில் இருக்காருன்னா அந்த நீங்களும் அதேமாரி விடிய காலில் உங்களால் எத்தனை மணிக்கு எழுந்திருக்க முடியுதோ எழுந்திரிச்சு உங்கள் எல்லையை சுற்றி கட்டுக்கள் ஜெபத்தை வந்து கட்டி அப்புறப்படுத்தி நிர்மூலமாக்குற இயேசுவோட ரத்தத்தாலேன்னு சொல்லி சிலுவையில் அவர் நமக்காக நிறைவேற்றிட்டார் ரத்தப்பலி. அந்த ரத்தப்பலியை வந்து நம்ம வந்து செய்யும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அப்படி ஒரு விடுதலை ஜெபம் கொடுத்து இந்த வீட்டை மென்மேலும் ஆவிக்குள்ள அத்தனை பிள்ளைங்களையும் நிரப்பி இன்னும் அதிகமாக ஊழியம் செய்கிறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்திய தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நன்றியா துதி பாடு, என்று பாடு, நன்றியா துதி பாடு, இயேசுவை நாடு என்று பாடு. ஆண்டவர் கூப்பிட்டு வச்சு பேச வச்சது அவர்களுக்கு விடுதலை கொடுக்காத மட்டும் கிடையாது. இது மாதிரி கட்டுகள் இருக்க பல குடும்பங்களுக்கு இவர்கள் போய் என்ன பண்ணணும், இந்த 2 தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு ஊழியர்கள் இந்த வீட்டாரை வச்சு நடக்கும். கண்டிப்பாக அதை வெளிப்படுத்த தான் 5 பேரையும் ஒன்றா கூட்டி வச்சு அவர்களுக்கு அறிவித்து எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைச்சதோ அது மாதிரி மற்ற குடும்ப விடுதலைகளுக்கு நீங்கள் போய் அவர்களுக்கு என்ன பண்ணணும், ஆலோசனை கொடுத்து விடுதலை கற்றுக் கொடுக்கறதுக்காக. அதாவது தேவன் இந்த 5 பேரையும் ஒரு ஊழியக்கார குடும்பமாக ஏற்படுத்தியதற்காக தேவனுக்கு கொடான கோடி நன்றி. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. இந்த பொங்கல் விழாவில் 3 நாள் ப்ரேயருக்கு எங்களுக்கு போகணும்னு சொல்லி வீட்டில் சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதனால் பெத்தேசா ப்ரேயர் மீட்டிங் 3 நாள் நடக்க சொன்னாங்க. சரி, அதனால் சரி நீங்கள் எங்கேயுமே கூட்டு போட்டு பண்ணுறீங்க, அண்ணன் ப்ரேயர் வச்சா தான் நம்ம வேளாங்கண்ணி இந்த மாதிரிலாம் கூட்டிங்கெல்லாம் போகணும், நீங்கள் எங்கே முன்னாடி மாதிரிலாம் கோயிலெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பெரிய இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி 3 நாள் நம்ம ப்ரேயருக்கு போவோம், கலந்துப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி அவனுடைய கிருமினால நாங்கள் போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் போய் நின்னோம்.
இன்னொன்று அங்கே உள்ளே போக முடியல, அது என்னடா உள்ளே போக முடியல என்னன்னு. அப்புறம் செல்ஃபோனில் ஜெனிஃபருக்கு அவர் ஃபாதர் வந்து மெசேஜ் அனுப்பிட்டாரு. ஒரு ஃபாதர் நம்பரை பார்த்து போட்டாங்கன்னா உடனே ஃபாதர் நீங்கள் எத்தனை பேர் வந்துருக்கீங்க, 4 பேர் வந்துருக்கீங்க, உடனே வேணும் அனுப்பிட்டார். அப்புறம் உள்ளே போய் அங்கே போய் 3 நாள் அந்த முதல் நாள் அன்னைக்கு நாங்கள் சாயங்காலம் போனோம். 2 நாள் நல்லா கலந்து ஆண்டோட கிருபை நல்லா அபிஷேகம் நல்லா ஆண்டோட கிருபை கிடைச்சி எல்லாரையும் சந்திக்கிற மாதிரி நல்ல சமாரின் ஊழியத்தில் நம்ம இருந்த அண்ணன் இந்த ஒரு மரியாதை செல்ல இருக்க அண்ணன் திருத்துறைமுடியிலேருந்து வந்தாங்க. மைக்கேல் அவங்க வந்து எல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எல்லாம் பார்த்து பேசணும் கற்றுருந்த இடத்த. அப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து படுத்திருந்தோம். அப்புறம் அண்ணன் மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்னோட நான் பார்த்தேன், ஆனால் மறந்துட்டேன். காரை பார்த்தோன்னா ஐயோ நீங்கள் ப்ரேயர் நடக்குது, சரி இப்போ பெறத்தை ரொம்ப டயர்டாக கண்ட பெறத்தை எதிரி ப்ரேயர் நடக்குது, வா கிளம்பி போவோம், கலந்து வளர்ந்து சொல்லி 2 மனசாக இருக்குது. இந்த போமானமா இந்த போவா அவன் கிளம்பி ஆண்டவர் இன்னும் அபிஷேகத்தை பெற்றுன்னு சொல்லி இங்கே வந்து இந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபினால சாட்சி சொல்ல வைக்க தேவனுக்கு கூடான என்றும் நமக்குள் வசிக்கிறார். எனக்கு ரொம்ப சரியா இருந்துச்சு, பேச வர முடியல. சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பொங்கலப்போ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்பா. சரி அங்கெல்லாம் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, நம்ம அடுத்த நாள் போகணும்னு சொல்லி வச்சுருந்தேன். அம்மா அப்புறம் சொல்லி அனுப்பி விட்டாங்க. போய் பார்த்தா சரி அவங்க நல்ல அந்த அம்மா அந்த டாக்டர் வந்து அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க வேற. சரி அவங்க வந்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்தாங்க. சரி போய் அவங்க கொடுத்தா இந்த மாத்திரைலாம் ரொம்ப விலை, இது வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படி சொல்லி அவர் சொல்லி அனுப்பி விட்டாரு. அது போட்டு முடிச்சுட்டு சரி அடுத்த நாள் எந்திரிச்சாலே அந்த தொண்டை அப்படியே கட்டி எச்சு வர முடியுங்க மாதிரி வலிக்கும். சரி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சா அந்த மாதிரி வலி போயிடுச்சு. சரி ஊருக்கு போகலான்னு பார்த்தா உதாரணம் பல்லு கை காலெல்லாம் ஆடுது, குளிர் ஜுரம் மாதிரி வந்துருச்சு. சரி டூருக்கும் போக முடியல. நான் அப்புறம் ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா. சரி ஊருக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு படுத்துட்டு ஜெபம் பண்ணாங்க எல்லாம். அப்புறம் சாயங்காலம் பார்த்து ஜுரமே போயிடுச்சு. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நல்லா பூரா குணமாக என்ன கேஸ் பார்க்க போகிறாங்க. நன்றி 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 வேற யாரு சார்? அன்பின் பரலோக பிதாவே, அப்போ அந்த வருட தொடக்கத்திலே நீ மாபெரும் அதிசயங்களை அற்புதங்களையும் நிறைய சாட்சிகள் வழியாக வெளிப்படுத்திய மாபெரும் கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எதனால் இப்படி நடந்தது என்று அறியாமல் இருந்த காலங்களில் இன்றைக்கு அதற்கு எங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்தீரே, மக்கள் நன்றி அப்பா. தேவனுடைய திட்டம் என்ன? யூதா கோத்திரத்தில் இயேசு பிறக்க வேண்டும் என்று. ஆனால் யூதா வாலிபனாக இருந்த போது எத்தனை பேர் வேண்டாத காரியங்களை செய்தான். சகோதரனை விற்க வேண்டாம், விற்று போடுவோம், அவனை கொல்ல வேண்டாம் என்று அங்கு சொன்னான். அவன் செத்து போனான். தகப்பன் அங்கே போட்டு ஆட்டை அடித்து இந்த பலவர்ண அங்கியாக காட்டி தகப்பனை திட்டத்தை ஆழ்த்தினான். இப்படி அவன் மேலும் மேலும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் பெண்ணை ஒரு திருமணம் செய்தான். ஆனால் தன் மகனுக்கு மருமகன் மூத்தவன் மகன் இறந்தவுடனே 2வது மகனை கொடுத்தால் அவனும் இறந்தவுடனே 3வது மகன் கொடுப்பேன் என்று சொல்லி கொடுக்கவில்லை. இப்படி அவன் ஒவ்வொரு காரியங்களாக செய்த போது கூட ஏன் தேவன் அவனை தீர்த்து கொண்டார்? அவனுடைய உள்ளம் தேவனுக்கு பிரியமானதாக என்பதே அந்த தாம ஒரு வேசியாக கூட இந்த பெண் வேசியாக இருக்கக்கூடாது, இவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று அவனோடு தன்னை மனைவியாக்கிக் கொள்ளும்படியாகத்தான் உறவு கொண்டார். ஆனால் 3 மாதம் கழித்த பின்பு உன்னுடைய மருமகள் கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டவுடனே அந்த லேவியர்களுக்கு தேவன் கொடுத்த சட்டப்படி ஆசாரிய வகுப்பில் வந்த பெண் கற்பிலிருந்து கர்ப்பிணியானால் அவள் அக்கினியால் சுத்தரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த லேவியர்களுக்கு எழுதப்பட்ட சட்டப்படி அவளை இழுத்து கொண்டு வாருங்கள், எரிக்கப்பட வேண்டும் என்று தேவ திட்டத்தை சட்டத்தை நிறைவேற்றியவன் கோபப்பட்டு பேசினானே. ஆனால் அவள் புத்திசாலித்தனமாக தன்னுடைய மாமனாருக்கு வரும்போது பின்னால் எந்த காரியமும் தவறாக வந்துவிடக் கூடாது என்று மாமனாரிடம் அடைமான பொருளை வாங்கி கொண்டாலே. முத்திரை மோதிரம், கோல், இடைக்கச்சை என்று பெற்றுக்கொண்டாலே. இதனால் அவர் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார். அந்த முத்திரை மோதிரமானது அந்த யூத குல கோத்திரப்படி நாம் மனமுடிக்க போகும் பெண்ணுக்கு கொடுக்கப்படும் காரியம். அது கற்பனையாக இருந்தால் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அந்த கோத்திரத்தில் தான் யூதாவின் கோத்திரத்தில் தான்
தாவீதின் குமாரனாக இயேசு பிறந்தாரே. இயேசுவின் பிறப்புக்கு முன்னோடியாக இருந்த இவர்கள் உலக போக்கில் பார்க்கும்போது தவறாக இருந்தாலும் உள்ளத்தில் அவர்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருந்தார்களே. அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று யூதா இருந்தார். ஆனால் தன்னுடைய மாமனாருக்கு ஒரு சந்ததி கிடைக்க வேண்டும் என்பதிலே, அவள் அந்த வம்சம் தழைக்க வேண்டும் என்பதிலே தாமார் இருந்தாலே. இதன் பொழுது தங்கள் இச்சைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது, தன்னுடைய பெயர் தவறுகாக வந்துவிடும் என்று தெரிந்த போது கூட தாவார் உடன்பட்டாலே. இது ஒரு தேவன திட்டமாக இருக்கலாம் அல்லவா? இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்ப்போம். எத்தனையோ பாவங்கள் நாம் செய்திருக்கிறோம். எத்தனையோ பாவங்கள் செய்தான், நாம் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம். ஆனால் தேவன் பிரியப்படும் காரியங்களை நாம் செய்யும்படி உடலை ஒப்பு கொடுப்போம், உள்ளத்தை ஒப்பு கொடுப்போம். அந்த யூதா முதலில் தகப்பனை எடுத்து வந்த போது அதெல்லாம் பக்கையில் தங்கினான். அதே போல தாவீது சவுலால் துரத்தப்படும் போது தகப்பன் வீட்டாரோடும் சிறுமைப்பட்டவர்களோடும் கடன்பட்டவர்களோடும் 400 பேர் அந்த அதுல்லா குகையில் தங்கினார்கள். பின்னால் தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டார். இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கப்பட்டதே. இன்றைக்கு நாங்கள் அந்த தேவ சமூகத்தின் அண்டையில் வரும்போது தேவனுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எங்களுக்கு காட்டினீரே அப்பா. நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும். எங்கள் உடல் உள்ள ஏற்ற காரியங்கள் அல்லாமல் இதை தேவன் விரும்புவாரா, இதை தேவன் அங்கீகரிப்பாரா, அவருக்கு பிரியமானது என்ன என்று அதை கேட்டு நாங்கள் செயல்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீ தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை என் கண்கள் கண்டது என்று சொல்லி, உன் தாய் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே. இதே போல தாவீதை அவன் தாய் கருவில் உருவாகும் முன்னே நீ தெரிந்து கொண்டீரே. சவுல் தவறு பண்ணின போது இவனுக்காக வேறு ஒருவனை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி அப்பொழுதே சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் தேவன் சொன்னாரே. அப்பொழுது தாவீது கர்ப்பத்தில் வரவே இல்லை. கரு உருவாகும் முன்னமே தேவ திட்டம் தாவீது ஒரு ராஜாவாக வர வேண்டும். இன்றைக்கு நம்மை பொறுத்து ஆண்டவர் தாய் உருவாகும் முன்னே, நம் கரு உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டாரே. அந்த தேவ திட்டத்துக்கு நாம் உடன்பட்டு செயல்பட வேண்டுமே. தாவீதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் இருந்தது. அதெல்லாம் போய் இருந்த போதும் ஒளிஞ்சு தானே இருந்தான். ஆனால் எத்தனை போராட்டங்கள் வந்த போதும் அவன் தலையை நிமிரச் செய்தாரே ஆண்டவர். தலை குனிய விடவில்லையே. நாமும் அப்படி போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், மாடுகள் வந்தோம், என்ன வந்தாலும் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த தகப்பனை நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை தலை நிமிர செய்வோராக இருக்கிறாரே. அதுக்காக ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. அந்த தாவீதை அந்த அதுல்லாம் போயிருந்து காப்பாற்றி ராஜாவாக உயர்த்தி வழிநடத்தினீரே. இன்றைக்கு நாங்களும் உமது ராஜ்யத்திலே ராஜாக்களாக லேவியராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. வேறு கொடுக்கமுள்ளதே தேவனுங்களை ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் குருக்களாகவும் தேர்ந்தெடுக்கிறார் என்று அப்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் நண்பர்களாக செயல்பட ஒரு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டோரே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. ஆமாப்பா, இன்றைக்கு நீர் எங்களை என்ன திட்டத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்பினீர் என்பதை
திட்டமாக வெளிப்படுத்தியிருக்கிறப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாக, இளைஞராக, குருக்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே, அந்த பணியை செய்யும்படி உங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? யூதாவுக்கு பிரச்சனைகள் இருந்தது, ஒப்பு கொடுத்தானே. தாவீதுக்கு எவ்வளவு போராட்டங்கள், சவுல் துரத்தி சேர்த்ததை விட ஆண்டு அதை முழுமையாக ஒப்பு கொடுத்தானே. நம்ம ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இயேசு சொன்னாரே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இதான் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு உலகத்தை ஜெயித்தாரே, அவருடைய பிள்ளைகள் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியுமே. அப்படியான ஒப்பு கொடுப்போமா? பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவின் பின்னால் செல்வோம். பரிசுத்த கரங்களுக்கு எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. நீ சொன்ன வார்த்தை, இதோ உலகம் முடிய மட்டும் என்னாலும் நான் உங்களுடைய இருக்கிறேன் என்று சொன்னீரே. நீர் எங்களை விட்டு கைவிடாத தகப்பன் அல்லவா? ஒரு கரங்களுக்கு எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை செயல்படுத்தும்படி ஒரு கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கிடப்போமப்பா. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாதா, உன் திருக்கரத்தில் எங்களை இசைக்கருவியாக ஒப்பு கொடுக்க மாட்டாரே. நாதா, உன் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாளோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா, உன் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாளோறும் பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போல். எங்கே நான் போக உன் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. எங்கே நான் போக உன் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. உன் நாமத்தில் ஜெயமெடுப்பேன், உன் நாமத்தில் ஜெயமெடுப்பேன். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஆம் தகப்பனே, இங்க இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவருமே திருக்கரத்தில் எங்களை இசைக்கருவியாக ஒப்பு கொடுத்துட்ட மாட்டவரே. இதை எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமானதே செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா என்பது கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கூறி எங்களை ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. விண்ணப்பங்களை நேரம் விண்ணப்பங்களை வைப்போம். இந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அந்த ஊழியத்தை குடும்பமாக செய்யும்படி ஒப்புக் கொடுப்போம். வந்திருக்கும் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொருடைய தேவையும் தேவன் சந்திக்கட்டும். ஒரு ஜெபம் கூட வீணாக போய்விடாதபடி சந்திக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி ராஜா. அவரை நம் தேவனையுமே போற்றுகிறோம், போடுகிறோம், ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சாமி. ஈசாக்கின் தேவனையுமே போற்றுகிறோம், போடுகிறோம், ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சாமி. யாக்கோபின் தேவனை போற்றுகிறோம், போடுகிறோம், ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சாமி. அன்று இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்து வந்த உன்னத தேவாதி தேவனை உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அதே போல இன்றைய நாட்களில் கூட எங்களை எல்லாம் வழி நடத்தி வருகின்ற மாபெரும் கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, தொடர்ந்து இந்த இல்லத்தில் ஜெபம் பண்ண வைத்த கிருபைகளுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, எங்களை உமது வார்த்தையின் வழியில் எவ்வாறு அப்துல்லாவின் ஆசீர்வாதத்தில் கிடைத்தது, ஆண்டவர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை எங்களுக்கு உணர செய்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை நாங்கள் உள்ளத்தின் வழியாக இறக்க செயல்கள் எல்லா செயல்களையும் செய்து அப்துல்லாவின் ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமான ஊழியங்களை மேற்கொண்டு கட்டுகளிலிருந்து பெரும்பாலானவர்களுக்கு விடுதலை கொடுத்து பல்வேறு ஆன்மாக்களை ஆவிக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அப்துல்லாவின் ஆசீர்வாதமாக எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை இந்த வழிபாட்டை கொடுத்து கொண்டு வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிற ராஜா. இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரோடு ஒன்றிக்கவும் ஆண்டவருடைய செயல்பாடுகளை செய்யவும் எங்களை பயன்படுத்துவதற்காக நன்றி கூறுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். வாக்குத்தத்தம் சொல்லுவோம். ஆனாலும் என் நாமத்துக்கு
நலந்தரம் மறந்து இருக்கும் விழுத்த கண்டுகளை போல துள்ளி ஓடுவர் அவர் செயல்படும் நாள் தனிப்பட்ட வாக்கு சொல்லுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்னை பிரகாசிக்க உன்னை கிருபையாக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வில்லை தோல்வில்லை தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.